சரியா 2005ல இந்த ஒரு பிளைட் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி திடீர்னு அதோட முன்பக்க சக்கரம் வேற ஒரு திசையை நோக்கி திரும்பிருச்சு. பைலட் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் ரூமுக்கு சொன்னதும் அங்க இருந்த மொத்த பேரும் கதி கலங்கி போயிட்டாங்க. காரணம், இந்த மாதிரி சக்கரம் திரும்பி இருக்கும் போது தரையில லேண்ட் பண்ணா 99% அந்த வீல் உடைஞ்சு போய் அந்த பிளைட் கண்டிப்பா கிராஷ் ஆயிரும். இந்த மாதிரி நேரத்துல பிளைட்ல இந்த பைலட்ஸ் யாரா இருந்தாலுமே அந்த நேரத்துல பதட்டம் அடைஞ்சிருவாங்க. ஆனா இங்க ஜெட் 2 அப்படிங்கிற விமானத்தை இயக்குன ஸ்காட்பர்க் அப்படிங்கிற அந்த ஒரு பைலட் என்ன பண்ணா தெரியுமா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஏற்பட்ட சுத்தி பறந்து மொத்த எரிபொருளுமே காலியாக்கி கடைசி அந்த பிளைட் தரையிறங்கிறதுக்காக ரன்வே நோக்கி வரவும் பிளைட்ல இருந்த 140 பேருக்கும் என்னாக போகுதோ அப்படின்னு மொத்த உலகமும் டிவில பாத்துக்கிட்டு இருக்கு. கடைசியா மெதுவா அந்த பிளைட்டை கீழே கொண்டு வராரு. முன்பக்க சக்கரம் கீழே படாம பிளைட் ஸ்லோவானதுக்கு அப்புறம் இப்போ அந்த முன்பக்க சக்கரத்தை கீழே இறக்குறாரு. அடுத்ததா அந்த டயர் கீழே தேஞ்சு பத்தி எரிய ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்ட அந்த ஒரு பிளைட்டை கீழே இறக்கி எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னன்னு காட்டியிருக்காரு அந்த ஒரு மனுஷன்.